மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த மீனராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மீனராசிக்கு சனி பயிற்சி சாதகமாக பாதகமாக? சனி இவ்வளவு நாளும் கடந்த 2.5 வருஷமாக இவருக்கு இந்த மீனராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்தால் விரைய சனி, விரைய செலவுகள் ஏற்பட்டது. குடும்பத்தில் மருத்துவ செலவு, இப்படி விரைய செலவுகள் பல நடந்தன. இப்போது 7.5 சனி அப்படின்னும்போது 7.5 வருஷம், அதில் 2.5 வருஷம் போயிடுச்சு, இன்னும் 5 வருஷம் இருக்குது. இப்போ ஜென்மச்சனி, அடுத்தது பாதச்சனி. இப்போ இந்த ஜென்மச்சனி நல்லது செய்யுமா அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இப்போ டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனையான காலம். படிப்பில் நாட்டம் இருக்காது. படிப்பை தவிர இது எல்லாம் பண்ணுவீங்க. மந்தத்தன்மை ஏற்படும். மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. என்னதான் விழுந்து படித்தாலும் மார்க்கு கிடைக்காது. 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு பயப்படவே தேவையில்லை. ஏன்னா முதல் சுற்று தான் பயம். 2வது சுற்று அப்படின்னா 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஆனால் இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போகும் இந்த சனி பகவான். அற்புத பலனை தரப்போகிறது. ஆதலால் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ஆனால் டென்ஷன் இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும். இப்போ எல்லாமே நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் அப்படின்னு இப்போ அதுக்காக காத்துட்ருப்பீங்க. ஒருத்தர் டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்ருப்பீங்க. இருந்தாலும் இந்த 2.5 ஆண்டு காலம் வேலை பளு இருக்கும். என்ன தான் நீங்கள் அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி, வேலை பளு இருக்கும். வேலை இடத்துல டார்ச்சர் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்காது. இவர் ரொம்ப 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். எச்சரிக்கை தேவை. ஆனால் உங்களுக்கு டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம், பர்மனெண்ட் போஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அற்புதமான காலம் இது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எடுத்த காரியங்கள் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் தோற்றுரும். இருந்தாலும் உங்களுக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். கூட்டு தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். இருந்த போதிலும் இந்த சனி பயிற்சி சாதகமான ஒரு பயிற்சி தான். இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க